ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி செஷனுக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் இந்தியாவில் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் என்னும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அறிமுகம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் நாடு முழுவதும் குக்கிராமங்களில் கூட யூபிஐ பண பரிவர்த்தனை சென்று சேர்ந்தது. தற்போது இந்தியாவின் யூபிஐ மூலம் பூட்டான், சிங்கப்பூர், கத்தார், மொரீஷியஸ், நேபாள், யுனைடெட் அரப் எமிரேட், ஸ்ரீலங்கா, தென் பிரான்ஸ் ஆகிய 8 நாடுகளில் பண பரிவர்த்தனை செய்யலாம். இந்நிலையில் உலகளாவிய ஒன்றிணைந்த நிதி மாநாடு டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மத்திய நிதித்துறை செயலர், இந்தியாவில் 50% அளவுக்கு யூபிஐ மூலமே பண பரிவர்த்தனை நடைபெறுகிறது. இந்த வசதியை உலகளவில் கொண்டு செல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தங்களது பணியாளர்கள் மீதான அழுத்தத்தை போக்கும் வகையில் 10 நிமிடங்களுக்குள் வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை கொண்டு சேர்க்கும் திட்டத்தை ஜெப்டோ, ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற நிறுவனங்கள் நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளன. ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனங்கள் அதிகளவில் வாடிக்கையாளர்களை கவருவதற்காக விரைவு டெலிவரி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் 10 நிமிடங்களில் பொருட்களை வாடிக்கையாளர்கள் இடம் கொண்டு சேர்க்கும் திட்டம் வாடிக்கையாளர்களிடையே மிக பிரபலமாக உள்ளது. ஆனால் இந்த திட்டம் டெலிவரி சேவையில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துவதுடன் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலையும் உருவாக்குவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கண்டித்திருந்தார். மேலும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக பிளிங்கிட், ஜிப்டோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மத்திய அரசு அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அப்போது 10 நிமிட டெலிவரி வாக்குறுதி திட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனங்கள் 10 நிமிட வாக்குறுதி திட்டத்தை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளன. பிளிங்கிட் நிறுவனம் மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரில் ஏற்கனவே தனது விளம்பரங்களிலிருந்து 10 நிமிட டெலிவரி வாக்குறுதியை நீக்கிவிட்டது. வரும் நாட்களில் மற்ற ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனங்களும் இதை பின்பற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நல்ல ஊதியம் மற்றும் வேலை நிலைமைகளை கோரி தற்காலிக பணியாளர்கள் பல நாட்களாக போராடி வந்த நிலையில் நிறுவனங்களின் இந்த முக்கிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது. 10 நிமிட டெலிவரி வாக்குறுதியை குவிக் காமர்ஸ் நிறுவனங்கள் திரும்ப பெற முடிவு செய்துள்ளதற்கு டெலிவரி தொழிலாளர்கள் சங்கம் நேற்று வரவேற்பு தெரிவித்துள்ளன. மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி சமூக வலைதளத்தில் அதிகாரப்பூர்வ மதிப்பீடுகளின்படி 2024-25 நிதியாண்டில் மின்னணு உற்பத்தி சுமார் 11.3 லட்சம் கோடியாகவும் ஏற்றுமதி 3.3 லட்சம் கோடியாகவும் இருந்தன. கடந்த 2025இல் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி 4 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது. இதன் மூலம் நாட்டில் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகி அந்நிய செலாவணி வரத்தும் மேம்பட்டுள்ளது. 4 செமிகண்டக்டர் ஆலைகள் வணிக ரீதியாக உற்பத்தியை தொடங்குவதால் 2026இலும் இந்த வளர்ச்சி வேகம் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வம் ஏஐ நிறுவனம் சார்பில் தமிழகத்தில் 10,000 கோடியில் 1000 பேருக்கு வேலை அளிக்கும் செயற்கை நுண்ணறிவு தகவல் மையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் தமிழக அரசு, சென்னை ஐஐடி, சர்வம் ஏஐ நிறுவனம் இடையில் முதல்வர் முன்னிலையில் கையெழுத்தானது. இன்று உலகமே செயற்கை நுண்ணறிவு நோக்கி நகர்ந்து வருகிறது. மக்களிடையே ஏஐ மூலமாக எந்தவிதமான பாதிப்புகள் பணிகளில் ஏற்படும் என்ற கவலை இருக்கும். ஆனால் தற்போது வேலை வாய்ப்புகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வேலை வாய்ப்புகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் வகையில் விழிப்புணர்வு அளிக்க சர்வம் நிறுவனத்துடன் ஐஐடி இணைந்து ஒப்பந்தம் செய்துள்ளது. தமிழக மக்களுக்கு மிகவும் உதவும் வகையில் இந்த திட்டம் செயல்படும். இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் இந்த திட்டம் தேவைப்படும். தமிழில் முதல் முறையாக ஏஐ தொழில்நுட்பம் உருவாக உள்ளது. தமிழக மக்களின் தகவல் திருடப்படுவது இதன் மூலம் தவிர்க்கப்படும். தமிழகத்துக்கான தனிப்பட்ட மையமாக இது செயல்படும். இதன் மூலம் பல்வேறு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். அனைவரும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நிலையில் நம் மூலம் வெளிநாட்டு நிறுவனங்கள் வளர்ந்து வருகின்றன. இதனால் நம் வீட்டு குழந்தையை முதலில் வளர்க்க முயற்சிக்கும் நோக்கில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது.
விவசாயம், மருத்துவம் மற்றும் பல்வேறு துறையில் ஏஐ தொழில்நுட்பம் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த தகவல் மையம் ஒவ்வொரு துறையும் தனியார் நிறுவனமும் தங்களின் தரவுகளை ஒரே பகுதியில் இணைத்து கொள்ளும் வகையில் அமைக்கப்படும். அனைத்து மக்களையும் நிறுவனங்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு திட்டமாக இந்த திட்டம் உள்ளது. தலைமைச் செயலகத்தில் தொழில்துறை சார்பில் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு கொள்கை 2026, தமிழ்நாடு வார்ஹவுசிங் பாலிசி 2026 மற்றும் தமிழ்நாடு சுழற் பொருளாதார முதலீட்டுக் கொள்கை, தமிழ்நாடு சர்க்குலர் எக்கானமி இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி 2026 ஆகிய கொள்கைகளை வெளியிட்டனர். சேமிப்பு கிடங்கு கொள்கையானது டெல்டா மற்றும் தொழில்துறையில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கு நிதி சார்ந்த சிறப்பு ஊக்க சலுகைகள் வழங்கும். தகுதியான முதலீடுகளில் 25% நிலையான மூலதன மானியம் மற்றும் நில விலை மானியமாக வணிக நில விலையில் 50% சலுகை அளிக்கப்படுகிறது. தமிழ்நாடு சுழற் பொருளாதார முதலீட்டுக் கொள்கை உற்பத்தியை விரைவாக பின்பற்ற முதன்மையான ஜவுளி, வாகனம், மின்னணு மற்றும் நெகிழி தொழில்களில் தனி கவனம் செலுத்தும். அமெரிக்காவில் கடந்த ஆண்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு சட்டவிரோதமாக நுழைந்தோருக்கு எதிராக மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் பிறகு சட்டப்பூர்வமாக விசா எடுத்து வருவோர் மீதும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. விசா நடைமுறைகளும் கடுமையாக்கப்பட்டன. இந்நிலையில் கடந்த ஆண்டில் மட்டும் 8000 மாணவர்கள் உட்பட 1,00,000 பேரின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. இது குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி, 8000 மாணவர் விசாக்கள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்டு போலீசாருடன் மோதலில் ஈடுபட்ட 2500 தனிநபர் விசாக்கள் உள்ளிட்ட 1,00,000க்கும் மேற்பட்டவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அவர்கள் விரைவில் நாடு கடத்தப்படுவார்கள். தேசத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் குடியேற்ற சட்டங்களை அமல்படுத்தவும் நடந்து வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தாக்குதல், திருட்டு, மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல் போன்ற குற்றங்களுக்காக இதுபோல விசா ரத்து செய்யப்பட்டு நாடு கடத்தல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் காரணமாக 30% விசாக்கள், திருட்டு, குழந்தை துஷ்பிரயோகம் தொடர்பாக 20% விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சுமார் 500 மாணவர்களின் விசாக்கள் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றங்களுக்காக ரத்து செய்யப்பட்டன என்று கூறப்பட்டுள்ளது. விசாக்களுடன் அமெரிக்காவுக்கு வந்தவர்கள் நாட்டில் தங்கியிருக்கும் போது தேவையான அனைத்து சட்ட ரீதியான விஷயங்களுக்கு உட்பட்டே நடந்து கொள்ள வேண்டும். அதிபர் டிரம்பின் நிர்வாகம் இதனை கடுமையாக கடைபிடித்து வருகிறது. இதன் அடிப்படையிலேயே நடவடிக்கை பாய்ந்துள்ளது. ஈரான் மத தலைவர் அயத்துல்லா அலி காமேனிக்கு எதிராக கடந்த டிசம்பர் 28 தலைநகர் டெஹ்ரானின் மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. அப்போது டெஹ்ரானின் முக்கிய வணிக சந்தையான கிராண்ட் பஜாரில் கடைகள் அடைக்கப்பட்டன. ஜென்-இசட் இளைஞர்கள் தலைநகரில் திரண்டு மத தலைவர் காமேனி, அதிபர் மசூத் பெசஸ்கியான் பதவி விலக வலியுறுத்தினர். கடந்த 2 வாரங்களில் அரசுக்கு எதிரான போராட்டம் ஈரான் முழுவதும் வியாபித்து பரவி உள்ளது. இளைஞர்கள், வணிகர்கள், ஜனநாயக ஆட்சியை விரும்பும் அமைப்புகள், குர்து, பலூச்சின மக்கள் அரசுக்கு எதிராக சாலை, தெருக்களில் திரண்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். நாளுக்கு நாள் போராட்டம் வலுவடைந்து வருவதால் இராணுவ வீரர்கள் களமிறக்கப்பட்டு உள்ளனர். பல்வேறு இடங்களில் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு வருகிறது. இது குறித்து பெயர் வெளியிட விரும்பாத ஈரான் மூத்த அதிகாரி ஒருவர் சர்வதேச செய்தி நிறுவனத்திடம் நேற்று கூறும்போது, அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈரான் முழுவதும் இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் இன்டர்நேஷனல் என்ற இணைய ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரானில் கடந்த டிசம்பர் முதல் இதுவரை 12,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதை அரசு தரப்பு மறைக்கிறது. ஊடகங்கள் முடக்கப்பட்டுள்ளன. இணைய சேவை, தகவல் தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்ட பதிவில்,
ஈரானிய தேசப்பற்றாளர்களே, தொடர்ந்து போராடுங்கள், அரசு கட்டமைப்புகளை கைப்பற்றுங்கள், உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது திடீர் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், ஈரானுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகளுக்கு கூடுதலாக 25% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இது உடனடியாக அமலுக்கு வருகிறது என்று தெரிவித்துள்ளார். இப்போது ரஷ்யா, சீனா, இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் ஈரானுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்தியாவில் இருந்து பாஸ்மதி அரிசி, தேநீர், சர்க்கரை, மருந்துகள், நகைகள், எலக்ட்ரிக் பொருட்கள் உள்ளிட்டவை ஈரானுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஈரானிலிருந்து உலர்பழங்கள், ரசாயனங்கள் உள்ளிட்டவை இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்தியாவில் இருந்து ஈரானுக்கு ஆண்டுதோறும் 12 லட்சம் டன் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதன்படி சுமார் 12,000 கோடிக்கு வர்த்தகம் நடைபெறுகிறது. அமெரிக்க அரசின் கூடுதல் வரி விதிப்பு காரணமாக இந்தியாவின் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஈரானில் சபஹார் துறைமுகத்தை இந்தியா நிர்வகித்து வருகிறது. ஈரான் மீது பல்வேறு பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்துள்ள நிலையில் சபஹார் துறைமுகத்துக்கு மட்டும் விதிவிலக்கு அளித்துள்ளது. இது வரும் ஏப்ரலில் நிறைவடைகிறது. எனவே சபஹார் துறைமுகம் மீது அமெரிக்க அரசு பொருளாதார தடைகளை விதிக்கக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அமெரிக்கா இப்போது இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கிறது. இந்த சூழலில் அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு மேலும் குழப்பமான சூழலை உருவாக்கியுள்ளது. வரும் 15ஆம் தேதி இராணுவ தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம், காஷ்மீரின் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் கடந்த ஆண்டு மே மாதம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி எல்லைக்கு அருகே பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த 9 தீவிரவாத முகாம்கள் மீது நமது முப்படைகளும் இணைந்து துல்லியமாக தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடி தர முயன்ற பாகிஸ்தான் இராணுவத்தின் கட்டமைப்புகள் மற்றும் விமானப்படை தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினோம். அதில் அவர்களுக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. 100க்கும் மேற்பட்ட அந்நாட்டு வீரர்கள் உயிரிழந்தனர். ஆபரேஷன் சிந்தூர் மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. எதிரியின் எல்லைக்குள் நுழைந்து தாக்கியதுடன் தீவிரவாத கட்டமைப்புகளை அழித்து பாகிஸ்தானின் நீண்டகால அணு ஆயுத மிரட்டல் போக்கையும் தகர்த்தோம். இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானை ஒட்டிய எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே இன்னமும் 6 தீவிரவாத முகாம்கள் செயல்பட்டு வருகின்றன. இதுபோல சர்வதேச எல்லைக்கு அப்பால் 2 முகாம்கள் செயல்படுகின்றன. ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை, தொடர்கிறது. வருங்காலத்தில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் அத்துமீறி முயற்சி செய்தால் தக்க பதிலடி தரப்படும். தரை வழியாக நடத்தப்படும் தாக்குதலை முறியடிக்கவும் இந்திய இராணுவம் தயாராக உள்ளது என்று தெரிவித்தார். If you like the video, subscribe the channel, like, share, comment and press the bell icon.